இன்றைக்கி நாங்கள் ஒரு மண் மாதிரியில் மண் நீர் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குரிய பரிசோதனை நாங்கள் செய்ய போகிறோம். இதில் முதலாவது எங்களுக்கு ஒரு மண் மாதிரி ஒன்று வேணும். அதை சூடாக்குறதுக்கு ஒரு கொதிக்குழாய் அவசியம். கொதிக்குழாய் என்பது சாதாரண பரிசோதனை குழாய் போல இல்லை, கொஞ்சம் தடிமமான குழாயாக இருக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஏனைய பரிசோதனை குழாய்களை நாங்கள் சூடாக்கும் போது அது வெடித்தலுக்கு உட்படும். இதுதான் சூட தாங்கக்கூடிய அளவிலாக அமைக்கப்பட்டிருக்க கொதிக்குழாய். இவற்றை தான் சூடாக்க பயன்படுத்துவோம். ஆகவே ஒரு மண் மாதிரி கொதிக்குழாயில் போட்டு நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம். அடுத்தது உருவாகிறது நீராவியா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக எங்களுக்கு தேவையான பதார்த்தம் செப்பு சல்ஃபேட்டு. செப்பு சல்ஃபேட்டு நீர் ஏற்றிய பிறகு நீல நிறமாக இருக்கும். இது நீல நிறமாக இருக்குது ஏன்னா வளிமண்டலத்தில் உள்ள நீராவி இது உறிஞ்சிருக்குது. இப்போ எங்களுக்கு நீரற்ற செப்பு சல்ஃபேட் எங்களுக்கு தேவை. அது ஒயிட் கலராக இருக்கும், வெள்ளை நிறமாக இருக்கும். வெள்ளை நிறமான நீரற்ற செப்பு சல்ஃபேட்டு நீர் ஏற்றிய பிறகு நீல நிறமாக மாறும். ஆகவே எங்களுடைய ஆய்வுக்கூடத்தில் நீரேற்றிய செப்பு சல்ஃபேட்டு தான் காணப்படுது. ஏன்னா வளிமண்டலத்தில் உள்ள நீராவி அது உறிஞ்சி வச்சுருக்கிறதுனால இப்போ இந்த செப்பு சல்ஃபேட்டு இன்னொரு கொதிக்குழாயில் எடுக்கப்பட்டு இதில் உள்ள நீர் வெப்பமேற்றி அகற்றப்பட போகிறது. அகற்றப்படும் பொழுது இது ஒயிட் கலராக மாறும், வெள்ளை நிறமாக மாறும். அதுக்கு பிறகு இதில் உருவாகிற நீராவி நீராவியா என்பதை கண்டுபிடிக்க அந்த ஒயிட் கலராக இருக்கிற இந்த செப்பு சல்ஃபேட்டை போட்டு பார்க்கும் பொழுது நீல நிறமாக நிறமாற்றம் அடையும். ஆகவே நாங்கள் அது நீராவி என்ற முடிவுக்கு வர முடியும். இதை நாங்கள் ஹீட் பண்ணி பார்க்க போகிறோம். இது ஒயிட் கலராக மாறுறத இப்போ நீங்கள் அவதானிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒயிட் கலராக மாறுது. அடியில் உள்ளது வெள்ளை நிறமாக, அதாவது இதில் இருக்கிற நீர் மூலக்கூறுகள் அனைத்தும் ஆவியாக்கப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா இருந்தால் நீரடை அகற்றப்பட்டு ஒயிட் கலராக மாறி இருக்கிறத, வெள்ளை நிறமாக மாறி இருக்கிறத நீங்கள் அவதானிக்கலாம். ஆகவே இங்கே நீங்கள் பார்க்கலாம், இதில் நீரேற்றிய செப்பு சல்ஃபேட்டு நீல நிறமாகவும் நீரற்ற செப்பு சல்ஃபேட்டு வெள்ளை நிறமாகவும் காணப்படுகிறது. இது கொஞ்ச நேரம் இது இருக்குமா இருந்தால் இது வளிமண்டலத்தில் உள்ள நீராவியை உறிஞ்சி திரும்பியும் இது நீல கலராக மாறும். ஆகவே நாங்கள் இந்த பரிசோதனையை செய்து அதிலிருந்து வர திரவ துணிக்கைகள் நீராவியான்னு கண்டுபிடிக்க இதை நாங்கள் பயன்படுத்த போகிறோம். இது எடுக்கப்பட்டிருக்குது. இதை நாங்கள் சூடாக்கி இதிலிருந்து வர்றது நீராவியா இல்லையான்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இதை நாங்கள் சூடாக்கும் பொழுது மேலே பாருங்கள், ஒரு திரவ துணிக்கைகள் படி இருக்க நீங்கள் அவதானிக்கலாம். திரவ துணிக்கைகள் படியுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள் திரவ துணிக்கைகள் படிஞ்சிருக்கு. இது நீராவியா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நாங்கள் இந்த நீரற்ற செப்பு சல்ஃபேட்டை இதுக்குள்ள போட்டு நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ இதில் இருக்க திரவ துணிக்கைகளை நீங்கள் பார்க்கலாம். இதில் இந்த செப்பு சல்ஃபேட்டை போடுறது நீல கலராக மாறுறது உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். நீல நிறமாக மாறுது. நீரற்ற செப்பு சல்ஃபேட் நீல நிறமாக மாறுவதை அவதானிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும்,
ஆகவே இதில் இருக்க திரவ துணிக்கைகள் நீராவி தான் என்ற முடிவுக்கு வரலாம். ஆகவே ஒரு மண் மாதிரியில் மண்ணீர் இருக்கிறது. மண் மாதிரியை சூடாக்கும் பொழுது வர திரவ துணிக்கைகள் நீராவி என்பதை இதன் மூலம் இனம் கண்டு கொண்டோம். ஆகவே மண் நீரை உள்ளடக்கியதாக காணப்படும்.